ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, லண்டனில் ரொம்ப ஃபேமஸான சயின்ஸ் மியூசியத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த மியூசியம் கென்சிங்டன் கார்டன் கிட்ட இருக்குது. இந்த மியூசியம் பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப பெரிய மியூசியம் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃப்ரீ தான். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு விண்வெளி, மின்சாரம், போக்குவரத்து, மருத்துவம்னு சொல்லி நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீராவி, அதாவது முதல்ல பயன்படுத்தின நீராவி என்ஜின்லேருந்து விண்வெளிக்கு பயன்படுத்தின எல்லாத்தையுமே நம்ம இங்கே பார்க்கலாம். புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னாலுமே அதையுமே இங்கே காட்சி பொருளாக வச்சுருக்காங்க. இந்த மியூசியம் பார்த்தீங்கன்னா 1857 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வருஷத்துக்கு 33 லட்சம் பேர்கிட்ட வராங்க. அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்குமே நிறைய விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. அறிவியல், தொழில்நுட்பம் பற்றி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இங்கே அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இடம் தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ரயில் என்ஜின், அதாவது நீராவி என்ஜின் இதுதான். இது தொழில்நுட்ப புரட்சியின் சான்றுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அங்கங்கே பார்த்தீங்கன்னா டொனேஷன் பாக்ஸுமே வச்சுருக்காங்க. இங்கே வந்தோன்னா நமக்கு லண்டனோட வரலாறே பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு நமக்கு பார்த்த உடனே கற்றுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே ஆனால் நமக்கு கொஞ்சம் பொறுமை தான் வேணும். முதல்ல யூஸ் பண்ண நீராவி என்ஜின் தொழில்நுட்ப புரட்சியின் சான்றுன்னு சொல்கிறாங்க. விண்வெளி ஆய்வில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ராக்கெட் கூட நம்ம இங்கே பார்க்கலாம். குழந்தைங்க ஈஸியாக சயின்ஸை பற்றி புரிஞ்சுக்கணுன்னு இந்த மாதிரி ஒரு கேம்லாம் வச்சு அதுலேயுமே சயின்ஸை இன்வால்வ் பண்ணி எல்லா கேமுமே செட் பண்ணியிருக்காங்க.
அறிவியல் வந்து உலகத்துக்கு நிறைய விஷயத்த நமக்கு டெய்லி குடுத்துட்டு தான் இருக்கு. நமக்கு தான் டைம் இல்ல. அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும், பார்க்கறதுக்குமே. ஸோ எப்பயாவது உங்களுக்கு டைம் கிடைச்சுச்சு அப்படின்னா, இந்த மாரி ஃப்ரீயான டயத்துல நீங்களுமே சயன்ஸ் மியூசியம் இந்த மாதிரிலாம் விசிட் பண்ணி பாருங்க. அப்பயுமே உங்களுக்குமே நிறைய விஷயங்கள் தெரியும். இந்தியால நிறைய மியூசியம் இருக்கு. குழந்தைங்களையும் கூட்டிட்டு போங்க. அவங்களுமே ஆர்வமா கண்டிப்பா பார்ப்பாங்க. ஆ நானுமே அன்னைக்கு போய் நிறைய விஷயங்கள பார்த்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களுமே இன்னைக்கு வீடியோல உங்களுக்குமே நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்குமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.